Hi, welcome to my channel Isigo Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் usage of தொத்தான் in Japanese. தொத்தான். It is used when one action happens and then another action happens immediately after it, often suddenly or unexpectedly. அதாவது ஒரு விஷயம் நடக்குது. அது நடந்த உடனே ஒரு இம்மீடியட்டா இன்னொரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த தொத்தான் அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல உடனே அப்படின்ற வேர்டையும் இங்கிலீஷ்ல த மொமெண்ட் ஜஸ்ட் அஸ் ஒரு as soon as அப்படின்ற வேர்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்ததும் இது நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால என்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்பயுமே தான் ஃபார்ம்ல தான் வேர்பை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அது முடிஞ்சிருச்சுன்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ இதை நீங்க எப்பவுமே வேர்ப் கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தோவோ அகேத்த தொத்தான் இனுகா ஹஷ்தெகித்தா. ஸோ டோரை ஓப்பன் பண்ண உடனே டாக் வந்து ஓடி வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டாக் வந்து உங்ககிட்ட ஓடி வரும்னு. ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தொத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். நமாயேவோ கீத்த தொத்தான் உமோய்தஷ்டா. ஸோ நான் நேம கேட்டதும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எய்காகா ஹஜிமத்த தொத்தான் ஷிசுகானி நத்தா. ஸோ ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே ரொம்ப அமைதியாயிடுச்சு. ஹெயானி ஹைத்த தொத்தான் மின்னாகா வரத்தா. ரூம்குள்ள என்டர் ஆன உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. மிசுவோ நொந்த தொத்தான் சுகோஷி கேன்கினி நத்தா. ஸோ வாட்டர் கொஞ்சம் குடிச்ச உடனே நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏ ஆக்ஷன் நடந்ததும் அன்எக்ஸ்பெக்டடா பி ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த தொத்தானை யூஸ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிதோ கோசைமாஷிதா.